இளைஞர்களே, பொருளீட்டும் போக்கிலேயே பொழைப்பை கழிக்காதீர்கள். நாளைய சமூக வளர்ச்சிக்கு நல்லதோர் கனவு காணுங்கள், கற்பனை விரியுங்கள். நம்முடைய கனவுகள்தான், கற்பனைகள்தான் நாளைய இளைய தலைமுறைகளின் நலம்பல வாழ்வுக்கு வழிகாட்டும் என்பதை உணர்ந்து செயல்படுங்கள். நீங்கள் சீரும் சிறப்பும் செம்மையுமாக உங்கள் வாழ்வியலில் செயல்படும்போது பல்வேறு தடைகளெல்லாம் வரும். அதையெல்லாம் நீங்கள் கடந்து செல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். தோல்விகள் பல்வேறு விதமாக உங்களை தாக்கும், தடை விதிக்கும். உங்கள் தன்னம்பிக்கைக்கு ஒரு அவச்சொற்களையும் அவமானங்களையும் கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் ஏற்படுத்தும். அந்த நேரங்களில் நீங்கள் செம்மையாக சிந்திக்க வேண்டியது, எதனால் நமக்கு இந்த மாதிரி ஒரு தோல்வி வருகிறது, நட்டம் வருகிறது, கஷ்டம் வருகிறது என்றெல்லாம் தனிமையில் அமர்ந்து ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தால் தெரியும். தோல்வி உங்களை அழிக்க வரவல்ல, அது உங்களை உருவாக்க வந்திருக்கிறது என்பதை உணர்வீர்கள். தோல்வி என்பது தோல்வி அல்ல, அது ஒரு திருப்பு முனை. தோல்வி என்பது வேறொரு வாய்ப்புக்கான திறவுகோல். தோல்வி என்பது சறுக்கல்களை சரி செய்ய சாதுரியம் தருவது. தோல்வி என்பது அவமானம் அல்ல, அதையே உரமாக்கும் ஆற்றல் தருவது. தோல்வி என்பது அஞ்சத்தக்கதல்ல, ஆராயத்தக்கது. தோல்வி என்பது வருந்தத்தக்கதல்ல, வெற்றிக்கு வழிகாணும் விவேகம் தருவது. தோல்வி பற்றி கவலைப்பட்டால் சோர்வுதான் வரும், சிந்தித்தால்தான் தேர்வு வரும். தோல்வி பரீட்சை வைத்து பாடம் சொல்லும் புதிய ஆசான். தோல்வி சொல்கிறது, என்னை சந்தித்தவர்களே வெற்றியும் சந்திப்பார்கள். வெற்றி என்பதை இளைஞர்களே நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். சமூக வளர்ச்சிக்கு நல்லதோர் கண்டுபிடிப்புகளையும் ஞானங்களையும் கொடுப்பதுதான் என்பதை உணர்ந்து செயல்படுங்கள். நீங்களும் வெற்றியாளர்கள்தான்.